ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகிராஜ சச்சிதானந்த சத்குரு சாய்ராம் மகாராஜுக்கு ஜெய். எவனொருவன் உண்மையான பக்தியுடன் பாபாவிடம் சரணடைகிறானோ அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். போன ஜென்மாவில் நாம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த ஜென்மாவில் நமக்கு மகான்களை பார்க்குற பாக்கியம் கிடைக்கும். அதுவும் அங்கே தொண்டு செய்கிறவர்கள் கணக்கற்ற புண்ணியம் பண்ணினவா. அதனால தான் அவளுக்கு கைங்கரியம் பண்ணுற பலன் கிடைக்கிறது. அதை பற்றி ஹெமட் பந்த் தன்னோட உண்மை நிகழ்ச்சியை எடுத்து சொல்கிறார். பம்பாயில் பாந்திராவில் பல வருஷமாக அவர் ஒரு ரெசிடெண்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார். பீர் மௌலானா புகழ்பெற்ற முகமதிய முனிவர் அவர் அங்கே இருந்தார். எல்லா மதத்துக்காராலும் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு வருவா, அது வழக்கம். ஆனால் இவரானால் போக மாட்டார் தரிசனம் பண்ணுறதுக்கு, இவருக்கு டைம் கிடைக்கல. இனூஸ் அப்படின்னு இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ராத்திரி பகல் எப்போ பார்த்தாலும் இவரை சொல்லுவார், அவர் தரிசனம் பண்ணு அவரை தரிசனம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். என்ன காரணம்னு தெரியல, அவரை போய் பார்க்கவே முடியல அவரால். பல வருஷங்களுக்கு அப்புறமா பீர் மௌலானாவை ஷிரடிக்கு அவரை கூப்பிட்டுருந்தா. அவர் சாய்பாபாவோட தர்பாரில் நிரந்தரமாக தங்கிட்டார். துரதிருஷ்டம் உள்ளவாளுக்கெல்லாம் முனிவர்களோட இந்த தொடர்பு கிடைக்கிறது இல்லை. அதிர்ஷ்டம் இருந்தால்தான் கிடைக்கும். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். திரு டாக்கூர் என்கிறவர் வருவாய்த்துறை ஆஃபீஸில் ஒரு குமாஸ்தாவாக இருந்தார். ஒரு தரம் சர்வே கோஷ்டியோட பெல்காமுக்கு பக்கத்தில் இருக்கிற வட்காவுக்கு போனார். அங்கே ஒரு கன்னட முனிவர் இருந்தார். அவரை நமஸ்காரம் பண்ணினார். நிச்சலதாஸின் விசார சாகரம் அப்படிங்கிற புக்கை அங்கே இருந்தவளுக்கு முன்னாடி அவரை படிச்சுட்டு இருந்தார். இவர் டாகூர்கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினார். அவரும் ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னார். ஆசீர்வாதமும் பண்ணினார். அந்த முனிவர் தான் கையில் இருந்த புஸ்தகத்தை, இதை நீ படி, உனக்கு ரொம்ப நல்லது. எதிர்காலத்தில் நீ ஆஃபீஸ் விஷயமா நீ வடக்க போவ, அப்போ நீ ஒரு முனிவரை பார்ப்ப, அவர் உனக்கு சரியான வழியை சொல்லுவார், உன்னோட மனசுக்கு ஓய்வும் கிடைக்கும், நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அவருக்கு ஜுன்னாருக்கு மாற்றல் ஆயிடுத்து, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுத்து. நானேங்கிற மலைத்தொடர் பெரிய மலை இருக்குது, அதை தாண்டி தான் அவர் ஆஃபீஸுக்கு போகணும். அவரால் அந்த மலையை தாண்டதுங்கிறது சுலபமான காரியம் இல்லை. அந்த மலையில் போகிறதுக்கு எருமை மாடு தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. இவருக்கு எருமை மாட்டு மேலே ஏறி போகிறதுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது, கஷ்டமாகவும் இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்ச நாள் போயின்னு இருந்தார். நல்ல வேலையாக அவருக்கு கல்யாணில் உயர்ந்த பதவியில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. கல்யாணுக்கு வந்தார். அங்கே அவருக்கு நானோ சாஹிப் சாந்தோக்கர் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டது. அவர் சாய்பாபாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். இவரும் நிறைய கேள்விப்பட்டிருக்கார். சாய்பாபாவை பார்க்கணுன்னு இவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அப்போ நானோ சாஹிப் சொல்கிறார், நான் நாளைக்கு ஷிரடி போகிறேன், நீங்கள் வரையலா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர், இல்லை நாளைக்கு என்னால் வர முடியாது, முக்கியமான காரியமாக தானாவில் சிவில் கோர்ட்டில் ஆஜராகணும், என்னால் வர முடியாது, நீங்கள் போங்க, நான் இன்னொரு தரம் வரேன்னு சொல்லிட்டார். அவரும் போயிட்டார். இவருக்கு அன்னைக்கு கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய இது கேன்சல் ஆகிடுது. அடாடா அவரையும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தானே கிளம்பி ஷிரடிக்கு போனார். இவர் ஷிரடிக்கு போன நேரம் அவர் அங்கேருந்து வேறு கிளம்பிட்டார். இவருக்கு அவரும் கிடைக்கல. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் அங்கே ஷிரடியில் இருந்தால் அவளோட உதவியோட பாபாவை தரிசனம் பண்ணினார். பாபாவோட பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். அளவு கடந்த சந்தோஷம். அவரோட கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கிறது, உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது பாபாவை பார்த்து. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாபா அவரை பார்த்து கேட்குற, கன்னடதேச முனிவரான அப்பாவோட உபதேசங்களை போன்றதோ நானாகாட்டின் எருமை சவாரியை போன்றதோ அவ்வளவு எளிதானது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. அங்கே அவர் சொன்னது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு
அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு டாகூர் ஆனந்த களிப்பில் அப்படியே முழுகி போயிட்டார். கன்னட தேச முனிவர் மொழிகள் உண்மையானதுன்னு தெரிஞ்சுட்டார். அவர் தானே சொன்னார், நீ ஒரு பெரிய முனிவரை பார்ப்பேன்னு, அது உண்மைன்னு தெரிஞ்சுட்டார். தனது 2 கைகளையும் கூப்பி தன்னோட நெஞ்சு தரையில் படுற மாதிரி அவரோட பாதங்களில் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதமும் வாங்கிட்டார். அடுத்தது அவர் சொல்றார், குருவோட அனுகிரகமின்றி ஆத்மானுபூதியின்றி வெறும் ஏட்டு படிப்புகளால் எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறமா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் அவர் கல்யாணம் வந்துட்டார். அன்னிலேருந்து அவர் ஷிரடி பாபாவோட பக்தரும் ஆயிட்டார். பூனாவை சேர்ந்த அனந்தராவ் பாட்னர்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பாபாவை பார்க்கணுன்னு ஆசை. அவர் ஷிரடிக்கு வந்து பாபாவோட தரிசனம் கிடச்சிது அவருக்கு. அவரோட கண்களில் ஆவல் நிறைவேறின, அப்பா நம்ம பார்த்தாச்சு பகவானை அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆனந்தம் அடைந்தார். அவரோட பாதங்களில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். அவர்கிட்ட சொல்கிறார், நான் நிறையா படிச்சிருக்கேன், வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன், புராணங்களையும் நிறையா கேட்டிருக்கேன், அப்படி இருந்தும் எனக்கு மனசுக்கு அமைதி ஏற்படலையே அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார், ஒரு கதையை ஒன்று சொல்கிறார். ஒரு முறை ஒரு சௌதாகர், அதாவது வணிகன் இங்கே வந்தான். அவங்கிட்டக்க ஒரு குதிரை இருந்தது, அது லத்தி போட்டுது, 9 லத்தி. வணிகன் தனது ஆர்வத்தில் மனமார்ந்த அக்கறையோட வேஷ்டியோட முனையை விரித்து அதில் 9 உருண்டைகளையும் அதில் சேகரித்து கட்டின்ட்டான். படங்கருக்கு இக்கதைன்னு புல்பொருள் ஒன்றுமே புரியல. இவர் என்ன சொல்கிறார் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்ல, எதுக்கு நம்ம என்ன கேட்குறோம், இவர் என்ன சொல்கிறாருன்னு. அப்போ அவள் அதுக்கப்புறம்தான் அவர் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்கிறார், 9க்கும் என்னன்னு சொல்லணும். 1 ஸ்ரணமம், கேட்கறது, நம்ம சொல்கிறத கேட்கறது. கீர்த்தனை, வேண்டிக்கிறது பகவான் கிட்டக்க. ஸ்மரணம், நினைவு வச்சுக்கிறது. பாத சேவனம், பாதங்களில் தஞ்சம் அடைகிறது பகவானுக்கு. அர்ச்சனை, பூஜை பண்ணுறது. நமஸ்காரம், வணங்கிறது தான். தாசியா, சேவை பண்ணுறது மடத்தில். சக்கியத்வா, நட்போடு இருக்கிறது. ஆத்ம நிவேதனம், தன்னையே இறைவனுக்கு அளித்து விடுறது. இந்த 9 இருந்தாக்க எல்லாம் நமக்கு கிடைக்கும். முதல்ல நம்பிக்கைன்னு ஒன்று வேணும், அந்த நம்பிக்கை இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் படன்கர் பாபாவை நமஸ்காரம் பண்ண போகிறார். என்ன 9 லத்தி உருண்டைகளையும் சேகரிச்சிட்டியா அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர், நான் ஒரு எளியவனாக இருப்பதால் பாபாவிற்கு முதலில் அருள் செய்ய வேணும் நேக்கு அப்படிங்கிறார். பாபா சொல்ற பின்னர் அவைகளை எளிதாக சேர்க்கலாம்னு சொல்லிடுறார். உடனே பாபா அவருக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி கொடுக்கிறார். சாய்பாபாவோட பெருமையை சொல்லவே இயலாது, அவ்வளோ பெருமை, சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவரோட அற்புத லீலைகள் அவரது வாழ்க்கையின் அங்கனமே ஆகும். ஏனெனில் அவரே பரபிரம்மம் அவதாரம் ஆவார். ஸ்ரீ சாயை பழிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி, வணக்கம்.